இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி மாணவர் மின்சார கம்பத்தில் ஏறி காயமடைந்த நிலையில் தீப்பிடித்தவாறு சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்கலாம், கேட்கலாம். கிருஷ்ணன், விரிவான விவரம். ஷியாம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமிதுரை என்பவரது மகன் கிருஷ்ணகுமார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள விவேகானந்தா கல்லூரியில் பிசியோதெரப்பி பயின்று வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணகுமார் நேற்று மாலை ராசிபுரத்திற்கு சக மாணவனுடன் மது அருந்த வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கிருஷ்ணகுமார் தனது நண்பர்களை விட்டு பிரிந்து ராசிபுரம் சேலம் சாலையில் நடந்து சென்று காமாட்சி அம்மன் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த நிலையில் தனது வீடு என நினைத்து படிக்கட்டு ஏறுவது போல் மின்சார கம்பத்தில் ஏறியுள்ளார். டிரான்ஸ்பர் கம்பத்தில் மீது ஏறிய கிருஷ்ணகுமார் மின்கம்பியை பிரித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கிருஷ்ணகுமார் சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு தீக்காயங்களும் சாலையில் தீயுடன் நடந்து சென்றுள்ளார். பின்னர் அக்கப்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கல்லூரி மாணவர் கிருஷ்ணகுமார் டிரான்ஸ்பார்மரிலிருந்து தீப்பிடித்தவாறு சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.